ஸோ இந்த வீடியோல நான் பேச போறது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற இந்த கோட்டாவின் அடிப்படை மருத்துவ கலந்தாய்வுல கலந்துகிட்டு இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் விருதுநகர் மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்கி படிக்க போற இந்த அம்மாவை பத்தி நான் இங்க பேச போறேன். 49 வயசுல ஒருத்தங்க மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்கி படிக்க போறாங்க அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்த உடனே எல்லா நியூஸ் சேனலும் தமிழ்நாட்டுல இருந்து அதர் ஸ்டேட் நியூஸ் சேனல் முதற்கொண்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல எல்லா இன்ஃபுளுசர்ஸ் பேஜஸ் மீன் பேஜஸ் இப்படி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்த ஓவர் ஹைப் ஏத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, எவ்வளவு வயசானாலும் அவங்களோட எட்டாத கனியை இப்ப பறிச்சுட்டாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களோட இலக்கை அவங்க அடைஞ்சிட்டாங்க, இடைவிடாத பல முயற்சிகள் பல கஷ்டப்பட்டு பல துயரங்களுக்கு அப்பாற்பட்டு இவங்க இந்த எட்டா கனியை இன்னைக்கு பறிச்சிருக்காங்க, இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிற இந்த வெற்றி கனியை அவங்க பறிச்சுட்டாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இதை எக்ஸாகிரேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நீட்டுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்னு ரிப்பீட் பண்ணி 490 480 500 510 மார்க் எடுத்து அந்த ஒரு சீட் அந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்காம கஷ்டப்படுற மாணவர்களோட வழி என்னன்னு எந்த நியூஸ் சேனலும் எந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் பேஜும் பேசல. ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்ப என்ன சொல்ல வர, 49 வயசுல ஒருத்தங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்க கூடாதுங்கிறியா இல்ல அவங்க மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் படிக்க கூடாதுன்னு சொல்ல வரியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உண்மையிலேயே தகுதி உள்ள ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ கிடைக்க வேண்டிய அந்த ஒரு சீட்டை பறிச்சு ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமா 49 வயசுல எம்பிபிஎஸ் படிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறத இங்க கேட்க போறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த வருஷம் நீட்டுக்கு பொதுவா எவ்வளவு மார்க் அப்படின்னா 720 மார்க் நீட் எக்ஸாம். இந்த நீட்ல இந்த வருஷம் பாஸ் மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஓசிக்கு 144 மார்க். அதாவது ஓசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் மார்க் வந்து 144 மார்க். அதே இது ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் மார்க் வந்து 113 மார்க். இவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா 149 மார்க். இவங்க என்ன கேட்டகரி எந்த இதுல வருவாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் காமனா சொல்றேன், வெறும் 149 மார்க் எடுத்து ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆயுதமா பயன்படுத்தி அது மூலமா இன்னைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட்டை வாங்கியிருக்கிறாங்க. வெறும் 149 மார்க். எத்தனையோ பசங்க 500 மார்க் 480 மார்க் 485 மார்க் 510 மார்க் எல்லாம் வாங்கியும் கூட சில கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்காது. இன்னைக்கு கிடைக்காம நீட் ரிப்பீட் பண்றதுக்கு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வருஷம் ரிப்பீட் பண்ணி 2 வருஷம் ரிப்பீட் பண்ணி 3 வருஷம் ரிப்பீட் பண்ணி கூட மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்காம இதுக்கு மேல என்னால போராட முடியல, எனக்கு வேற வழியே இல்லை, அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சில நேரங்கள்ல ரிப்பீட் பண்ணி அடுத்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும்னு நினைச்சு அடுத்த வருஷம் பார்த்தா பிடிஎஸ் சீட் கூட கிடைக்க மாட்டேங்குது கவர்மெண்ட் காலேஜ்ல. ரொம்ப வறுமை கோட்கு கீழே இருக்கிற மாணவர்கள் இவங்க எல்லாம் வேற வழியே இல்லாம இந்த மெடிக்கல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே கேன்சல் பண்ணிட்டு இன்ஜினியரிங் படிக்க போவோம் அப்படின்னு எத்தனையோ மாணவர்கள் போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி 149 மார்க் எடுத்த இவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. என்ன ப்ரோ, ஒரு சீட்டு தானே ப்ரோ, அந்த ஒரு சீட்டுக்கு ஏன் ப்ரோ இவ்வளவு எமோஷன் ஆகிற இவ்வளவு பேசுறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல நீட் ரிப்பீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? ரீரிப்பீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. இந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட்டோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட்டோட வேல்யூ, அதுக்காக அவன் எத்தனை வருஷத்தை அவன் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறான்னு அவன்கிட்ட கேட்டு பாருங்க. அவனுக்கு தெரியும் அந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட்டோட உண்மையான மதிப்பும் முக்கியத்துவமும். நல்லா கவனிக்கணும். இந்த கேஸ்ல இந்த அம்மா ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கிறவங்க. அந்த வேலையில இருந்துகிட்டு அவங்க பொண்ணு வந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறாங்க. அதனால இவங்களும் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து படிச்சு இவங்க நீட் எக்ஸாம் எழுதி வெறும் 149 மார்க் எடுத்துக்கிறாங்க. 149 மார்க்ல எப்படி இவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் என்னன்னா ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். உண்மையிலேயே ரிசர்வேஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியுமா? இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு
ஒரு சட்டத்தையும் ஒரு அமைப்பையும் எதுக்காக பல தலைவர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, என்னோட பார்வை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு வாய்ப்பு, அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே அதிகார வர்க்கத்துல இருக்கிற மக்களாலையும் நபர்களாலையும் மறுக்கப்படுது அப்படிங்கறத தடுக்கிறதுக்கும், அதை உடைச்சு அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் அவங்க வாழ்க்கையில, அவங்க அடுத்த சந்ததி வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பை, ஒரு சட்டத்தை பல தலைவர்கள் பல காலகட்டங்கள்ல அமல்படுத்தினாங்க, கொண்டு வந்தாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரிசர்வேஷன்ல இருக்கிற பல ஓட்டைகள், இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துல இருக்கிற பல ஓட்டைகளை பல பேர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அதன் மூலமா ஆதாயம் தேட முற்படுறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கேஸ். நான் ஓப்பனா ஒண்ணு கேக்குறேன், இந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட் அந்த அம்மாவுக்கு கிடைச்சதுனால இந்த சமுதாயத்துல என்ன மாற்றம் வந்துரும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இந்த சமுதாயத்துல அந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட் அந்த அம்மாவுக்கு போயிருச்சு, அவங்க எம்பிபிஎஸ் படிக்க போறாங்க, படிச்சு முடிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட்டால இந்த சமுதாயத்துல என்ன மாற்றம் நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆனா இதே இந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படிச்சு 400 மார்க்கும் 480 மார்க்கும் 500 மார்க்கும் 510 மார்க்கும் எடுத்து இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஏதோ ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ இந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருந்துச்சுன்னா அவனோட ஒரு தலைமுறையே அதுக்கப்புறம் பெரிய முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கும். அப்பேற்பட்ட அந்த ஒரு வாய்ப்பை இன்னைக்கு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பினால இவங்களால இந்த சமூகத்துக்கு என்ன மாற்றம் வரப்போகுது? ஒரு மாற்றமும் இல்ல. அவங்க பொண்ணு ஆல்டிஷன் கோட்டால எம்பிபிஎஸ் படிக்க போறாங்க, படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி நீதித்துறையில ஒர்க் பண்றாங்க, அட்வொகேட்டோ வக்கீலோ ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு மாணவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிச்சு, ஆனா அவனோட ஒரு விஷயத்துக்காக அவனோட மார்க் அவ்வளவு இருந்தும் கிடைக்காம இன்னைக்கு இருப்பான். அவனுக்கு அந்த வாய்ப்பு போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு அவனோட அடுத்த தலைமுறையே முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு போகும். ஆனா அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை இவங்களுக்கு கொடுத்த அந்த எம்பிபிஎஸ் சீட் பறிச்சிருச்சு. எல்லா நியூஸ் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல எல்லாம் என்ன அப்படியே பெருசா பேசுறாங்கன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சு அப்படியே இவங்களோட 49வது வயசுல அவங்க 8ஆம் கனியை பறிச்சுட்டாங்க. 149 மார்க் கஷ்டப்பட்டு படிச்சாங்களா? அப்ப 500 மார்க் 480 மார்க் 560 மார்க் எடுத்தும் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்காம 1 வருஷம் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணி படிக்கிற பசங்க எல்லாம் சும்மாவா படிச்சாங்க? சொல்லுங்க. எது திறமைனாலும் அப்படியே ஓவர் ஹைப்பத்தி பேசுறீங்க. நியாயம் பக்கம் யாரும் இங்க பேசுறதே இல்ல. 149 மார்க் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணுமா? பாஸ் மார்க்கே ஓசி கேட்டகரியில் 144 மார்க் தான், ஓபிசி கேட்டகரியில் 113 மார்க். இதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு படிச்சாங்களா? உண்மையிலேயே அவங்க இதுக்கு இந்த ஒரு மருத்துவ சீட்டுக்கு தகுதியானவங்களா அவங்க? சொல்லுங்க. மக்கள்கிட்டயே நான் அந்த கொஸ்டினை கேட்கிறேன். இப்படிலாம் பேசின உடனே ஒரு அறிவாளி சமூகம், ஒரு அறிவார்ந்த சமூகம், ஒரு மெத்த படிச்ச மேதாவிகள் கூட்டம் வந்து வரிசை கட்டி வண்டி கட்டி வந்துருவானுங்க. நீ எப்படி ரிசர்வேஷன் கோட்டாவை அகைன்ஸ்டா நீ எப்படி பேசுவ, ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டா நீ எப்படி உன்னோட குரலை உயர்த்துவ அப்படின்னு வண்டி கட்டி வந்து வரிசையா கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்த வந்துருவானுங்க. See bro, think. இங்க நாங்க வந்து டோட்டல் ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கும் அகைன்ஸ்டா இங்க நாங்க யாரும் பேசல. அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துல இருக்கிற பல ஓட்டைகளை இந்த மாதிரி இருக்கிற மக்கள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அதன் மூலமா ஆதாயம் தேட முற்படுறாங்க. இவங்க இந்த தேடுற இந்த ஆதாயத்தால உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேற முடியாம அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுது. இது வந்து எதுக்காக பல தலைவர்கள் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்தாங்களோ அவங்க நோக்கம் இங்க செயலிழந்து விடுது. அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிருது இவங்க பண்றதுனால. உண்மையிலேயே அவங்க அந்த ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு டிசர்வா? என்னோட கொஸ்டின் அதுதான்.
720 மார்க்குக்கு 149 மார்க் எடுத்து அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்கும்னா அதுவும் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி. சரி ப்ரோ நீ வந்து இப்படி கேட்கலாம், அப்ப 49 வயசுல அவங்க மெடிக்கல் காலேஜுக்கு போக கூடாதான்னு கேட்டேன்னா தாராளமா போலாம் ப்ரோ, தாராளமா போலாம். 149 வயசுலயே அவங்க மெடிக்கல் காலேஜ் போலாம். இதே இந்த அம்மாவே 500 மார்க் 480 மார்க் எடுத்து இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் எடுத்திருந்தாங்கன்னா நான் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பேன். இப்ப இந்த மீடியாஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ், மீம் பேஜஸ் எல்லாரும் அப்படியே பெருமையா எக்ஸாகிரேட் பண்ணி உச்சத்துல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, அதை நான் அப்ப உண்மையிலேயே உணர்ந்திருப்பேன். ஏன்னா இத்தனை 49 வயசுலயும் ஒரு பிசியோதெரபிஸ்டா இருந்தும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மார்க்கை படிச்சு அவ்வளவு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அவங்க அதுக்குன்னு எஃபோர்ட் போட்டு 500 மார்க் 490 மார்க் எடுத்து இந்த சீட்டை எடுத்திருந்தாங்கன்னா நான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணி கேட்டிருந்திருக்க மாட்டேன். என்ன மாதிரி இருக்கிற பல மாணவர்களுக்கும் பல மருத்துவர்களுக்கும் இந்த மாதிரி கொஸ்டினே அவங்க எண்ணத்துல உதிச்சிருக்காது. ஆனா இந்த சுச்சுவேஷன் அப்படியா இருக்குது. வெறும் 149 மார்க் எடுத்த ஒருத்தங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி, அதுலயும் பிடபிள்யூடி அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் உட்கட்டமைப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு இன்னைக்கு மருத்துவ கலந்தாய்வுல மருத்துவ சீட் கிடைக்குது அப்படின்னா எந்த விதத்துல இது நியாயம் சொல்லுங்க. இங்க நிறைய பேர் என்னத்தை யோசிச்சு பாக்குறது இல்ல, இவங்க ஆல்ரெடி பிசியோதெரபிஸ்டா இருக்கிறாங்க. பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நான் ரொம்ப டீட்டெயிலா போக வேணாம் அப்படின்னாலும், பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறது இந்த மருத்துவ சமூகம் சார்ந்த ஒரு படிப்பு தான், ஒரு தொழில் தான். ஆக நீட் ஒரு மருத்துவத்துக்கு நீ என்டர் ஆகணும்னா நீட் கொஸ்டின்ஸ் பேப்பரை கிராக் பண்ணணும். நீட் கொஸ்டின் பேப்பர்ல என்ன விஷயமான கொஸ்டின் எல்லாம் கேட்க முடியும்? அவங்க ஆல்ரெடி பிசியோதெரபிஸ்ட். அப்ப அவங்க எதுக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க, இந்த மருத்துவத்துறைக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியூ நாலேஜுக்கும் இந்த நீட் கொஸ்டின் பேப்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா அதை கிராக் பண்ணி அவங்களால வெறும் 149 மார்க் எடுக்க முடிஞ்சிருக்குன்னா அவங்களோட உழைப்பு அங்க எந்த அளவுக்கு இருந்திருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆக அப்படி சுலபமா ஒரு உழைப்பை போட்டு இந்த ஆல்ரெடி அவங்க எல்லாமே ப்ரீ பிளான்டா பண்ணிருக்கிறாங்க. நமக்கு இந்த பிடபிள்யூடி ரிசர்வேஷன் இருக்கு, நம்ம கம்மியான எஃபோர்ட் போட்டா போதும் ஈஸியா நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைச்சிரும். அப்ப இது என்ன நியாயம்? இது எதுக்காக ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்களோ அது நோக்கமே இங்க செயலிழந்து போகுது. இன்னைக்கு இவங்க ஒருத்தங்க இப்படி பண்ணதுனால அடுத்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி இருக்கிற எக்கச்சக்கமான கோட்டாவை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உள்ள வரமாட்டாங்கன்னு என்ன நியாயம், என்ன நிச்சயம்? இப்படி ஒவ்வொருத்தவங்க வந்துகிட்டே இருந்தாங்கன்னா ஒவ்வொரு மாணவன் அன்னைக்கு 12th படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர்ற மாணவன் என்னைக்கு எம்பிபிஎஸ் ஆகுறது, என்னைக்கு அவனோட கனவு நினைவாகிறது? இதுக்கு யார்ட்டையாவது பதில் இருக்குதா? எந்த அரசாங்கத்திட்டையாவது இதுக்கு பதில் இருக்குதா? இவங்க ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சதுனால இதை பயன்படுத்தி எத்தனை பேர் நாளைக்கு ஃபியூச்சர்ல இதே மாதிரி இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இந்த மருத்துவ கல்லூரி அடையணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி செயல்கள் ஒரு சாதாரண ஒரு உண்மையிலேயே தகுதி வாய்ந்த ஒரு மாணவனோட கனவை அது சிதைக்குது. என்னால இதுல கொஸ்டின் நான் கேட்க முடியும், ஏன்னா தீர்வு எனக்கு கொடுக்குற இடத்துல நானும் இல்ல, தீர்வும் என்கிட்ட இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோல நான் அந்த 149 மார்க் எடுத்த அந்த அம்மாவை தனிப்பட்ட முறையில தாக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை உருவாக்கல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு அப்படி தப்பான எண்ணத்துல இந்த வீடியோவை பார்க்காதீங்க. மாறா என்ன இதுன்னா, என்ன மாதிரி இருக்கிற பல மருத்துவர்கள், பல நீட் ரிப்பீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள இருந்த அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துல இருக்கிற அந்த ஓட்டைகள் மேல இருக்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடுதான் இந்த வீடியோ. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த அவ்வளவுதான் மக்களே. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள், இதை பத்தின இந்த சம்பவத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.